நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்ஆ வீடியோஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆ வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆப்பிள் ஐபேட் ஏர் 5th ஜென்ரேஷனை பற்றின ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து கவர் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். அண்ட் டீட்டெயில்டு ரிவ்யூவாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ என்னோட தாட்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஐபேட் ஏர் வாங்கலாமா, பிகாஸ் நிறைய ஐபேட் ஜென்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. ஐபேட் ஏர் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஐபேட் மினி இருக்குது, ஐபேட் இருக்குது, ஐபேட் ப்ரோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஐபேட் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐபேட் வந்து வாங்குறது ஒரு வர்த்தான ஒரு விஷயமா, இல்லை வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து எப்படி இந்த ஐபேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் இதில் வந்து பெனிஃபிட்ஸாக இருக்குது மற்ற ஐபேட்ஸை கம்பேர் பண்ணும்போது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்குலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட இருக்கிற இந்த பர்டிகுலர் வேரியன்ட் ஒரு பேஸ் வேரியன்ட் ஐபேட் ஏர் 5th ஜென்ரேஷன் 64GB வேரியன்ட் அண்ட் ஒய்ஃபை மாடல். இது செல்லுலார் கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர். ஸோ மொத்தம் 5 கலர்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ஐபேட் வேரியண்ட்டில் கிடைக்குது. வேறு எந்த ஐபேட்லையும் இல்லாமல் இந்த ஐபேடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கிரே வேரியண்ட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி பிங்க் இருக்குது, ஸ்டார்லைட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ப்ளூ இருக்குது, பர்பிள் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் வேரியண்ட். ஸோ பர்பிளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, ஒரு சர்ட்டிலான ஃபீலிங். அதனால் பர்பிளுங்கிறது வந்து ஒரு எனக்கு ஒரு பிடிச்ச கலராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துலாம். பட் நான் வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பட் பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐபேட் இருக்கும், அதோட ஆக்சசரிஸான சார்ஜிங் பிரிக் அண்ட் சார்ஜிங் கேபிள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். பிகாஸ் ஐஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜிங் பிரிக் வந்து கொடுக்குறதுல ஸோ தனியாக வாங்கணும், இதில் தனியாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதை எடுத்து ஓரம் வச்சு நம்ம வந்து ஆக்சுவல் ஐபேடை வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த ஐபேட். ஸோ இந்த பர்டிகுலர் ஐபேடோட டிசைன் பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தோட ஸ்பெக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் யூசேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்பேரிசன் அண்ட் பெனிஃபிட்ஸ்க்குலாம் நமக்கு வந்து போகலாம். ஸோ இதோட டிசைன் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இதோட டிசைனால். ஸோ டிசைன் எடுக்கும்போது அவுட்டரில் இருக்காது, நம்மளுக்கு கலர் கண்டிப்பாக கலர் பற்றி பேசியாகணும். ஸோ இது வந்து ஒரு பர்பிள் கலர். ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்பேஸ் கிரே மாதிரி இருக்கும், சில சைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சில்வர் மாதிரி இருக்கும், டேரெக்டாக வந்து பார்க்கும்போது பர்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டில் இது வந்து பார்க்கலாம். பட் ஆக்சுவல் கலர் வந்து பர்பிள் தான், ரொம்ப சட்டிலான ஒரு பர்பிள் கலர். அண்ட் பர்பிள் ஃபுல் பர்பிள் அப்படின்னு சொல்லும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பென்சில் சார்ஜ் பண்ணுற இடமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்பிள் கலரில் இருக்குது. அதே மாதிரி இதை சார்ஜ் பண்ணுற டைப் சி போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக அவங்க வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இதோட டிசைன் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பவர் பட்டன்ஸ் அந்த வால்யூம் பட்டன்ஸும் அடங்கும். ஸோ பவர் பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டாப் சைடில் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்ஸ் இருக்குது டாப்பில், அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது, மைக்ரோஃபோன் ஒன்று வந்து இருக்குது. ஸோ பவர் பட்டன்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டச் ஐடியும் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ தட் அவங்க வந்து காஸ்ட் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து இருக்குது. ஸோ வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட்டில் வச்சா ஒரு மாதிரியும் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சாலும் உங்களுக்கு வந்து வேறு ஒரு மாதிரி வந்து ஒர்க் ஆகிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்பிள் பென்சில் 2 2nd ஜென்ரேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே தான் வந்து ஆப்பிள் பென்சில் அட்டாச் ஆகும், சார்ஜ் ஆகும் எல்லாமே. அது கீழே வந்து நம்மளுக்கு செல்லுலார் வெர்ஷனாக இருந்தால் சிம்ட்ரே இருக்கும். பட் இது வந்து ஒய்ஃபை வெர்ஷனால சிம்ட்ரே நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி வந்து சார்ஜ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு டிஸ்பிளேவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எதாவதுக்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி போர்ட் கொடுத்தது உண்மையிலே ஒரு கிரேட்டான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து தண்டர்போல்ட் போர்ட் கிடையாது, டைப் சி போர்ட் தான். ஸோ கொஞ்சம் ஸ்லோவராக தான் இருக்கும் நம்மளுக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 Gbps தான் வந்து இந்த டைப் சி போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஸ்பீக்கர்ஸும் நம்மளுக்கு வந்து அந்த டைப் சி போர்ட்டோட சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லை. பிகாஸ் இந்த சைடு மோஸ்ட்டாக வந்து டவுன்வர்ட்ஸாக ஃபேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து பெருசாக கொடுக்கல அது. ஸோ இதுக்கப்புறம் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.9 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தின்னான ஒரு பெசில்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு பெசில்ஸ். பிகாஸ் நீங்கள் வந்து ஐபேடை ஹோல்டு பண்ணும்போது உங்களோட கை வந்து ஸ்க்ரீனில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டான ஒரு சைஸில் இந்த பெசில்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது ஹோல்டு பண்ண, யூஸ் பண்ண. கேஸ் போடாமல் இருந்தீங்கன்னா, கேஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் கேஸ் ப்ரொடெக்ட் பண்ணும், கண்டிப்பாக கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை டிசைன் சொல்லும் போது இதை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐபேட் ஏர்னு போட்டு அது கீழே வந்து 3 பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்ஸ் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதோட மேஜிக் கேஸ் வந்து யூஸ் பண்ணும்போது, இல்லை வந்து போர்ட்ஃபோலியோ கீபோர்டு வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோன்ற ஸ்மார்ட் ஃபோலியோ கீபோர்டு
வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்ஸ் மூலமாக தான் வந்து காண்டாக்ட் பண்ணோம் அந்த கீபோர்டுக்கும் இந்த ஐபேடுக்கும். ஸோ எந்த ஒரு ஒயர்ஸும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இந்த வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா நம்மளுக்கு வந்து தெரியல. பிகாஸ் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு பட்ஜெட் சீரீஸ்னால மோஸ்ட்டாக யாரும் வந்து அதை வந்து வாங்க போகிறது கிடையாது. ஸோ வாங்கினாலும் வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து லேட்டராக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதே மாதிரி டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 10.9 inch டிஸ்பிளே, எல்சிடி டிஸ்பிளே தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிரைட்னஸ் லெவல் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. 500 nits வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வெளியிலலாம் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை இந்த டிஸ்பிளேல. பிகாஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு சன்லைட் வந்து பிரைட்டாக அது மேலே பட்டாலும் எனக்கு தெரிய வேண்டிய கண்டென்ட் க்ளீனாகவே வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வகையிலும் வந்து நல்ல ஒரு வேலை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு எல்சிடி டிஸ்பிளேனால கண்டிப்பாக வந்து பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிரேவாக தான் தெரியுது. பட் மோர் தேன் எனஃப் நீங்கள் வந்து காலையில் டைமில் யூஸ் பண்ணும்போது, நைட்டில் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பிளாக்லாம் வந்து கிரே மாதிரி தெரியும். பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆப்வியஸாக இன்னும் ஹையராக பே பண்ணணும். ப்ரோ வேரியன்ஸ்க்கு நீங்கள் வந்து போகணும். பட் இந்த வேரியண்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் டிஸ்பிளே வைஸ் பெரிய ஹியூஜ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி. ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ மில்லியம் பவர்லாம் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் 10 hours வரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours பேட்டரி வந்து தாராளமாக நிற்குது. அதாவது கண்டினியூஸ் யூசேஜில் நான் வந்து சொல்கிறேன். சும்மா நீங்கள் வந்து இது வந்து கண்டினியூஸ் யூசேஜ், ஹெவி யூசேஜில் நான் வந்து சொல்கிறேன். ஃபுல்லாக கேம் விளாண்டு இல்லை வந்து வீடியோஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சாலிடாக 3 to 4 hours வந்து தாங்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து வெறும் சர்ஃபிங் இல்லை வந்து ப்ரௌசர் தான் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை டாக்குமெண்ட்ஸ் எதாவது டைப் பண்ண போகிறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீங்கள் தாராளமாக அதுக்கும் மேலேயே வந்து உங்களுக்கு வரும். அதேமாதிரி நீங்கள் வந்து வீடியோ கால்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு 4 to 5 hours நீங்கள் வந்து இந்த ஐபேடை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ கால்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு கேமரா முக்கியமாக தெரியுது. ஸோ கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பின்னாடியும் முன்னாடியும் ஒரே ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி டச் ஐடி இல்லை. ஸோ அதாவது ஃபேஸ் ஐடி இல்லை. அதனால் வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஃபால்ட் கேமரா வித் சம் ஃபீச்சர்ஸ் இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 MP ஒயிட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து நார்மலாக எல்லா கேமராலையும் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். 4K 60 FPS வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். 1080p 120 and 240 FPS ஸ்லோ மோஷன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த பேக் கேமரா வந்து ஒரு ஆவரேஜ் யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனஃபாக இருக்கும். பிகாஸ் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுவீங்க, இல்லை வந்து ரேண்டமாக ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, இல்லை வந்து ஃபேஸ் டைமில் நீங்கள் ஏதாவது காட்டுறீங்க, வீடியோ கால்ஸில் ஏதாவது நீங்கள் வந்து பேக் கேமரா யூஸ் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா மோர் தென் எனஃபாகவே இருக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து பேக் கேமரா வந்து ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேஷான ஒரு கேமரா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ டோன் ஃப்ளாஷ் எதுவுமே கொடுக்கல. பேக் கேமரா கீழே ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இன்கேஸ் நீங்கள் வீடியோ ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 12 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா. ஸோ போன ஜென்ரேஷனுக்கு இது வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமராவில். ஸோ இது வந்து ஒரு அல்ட்ரா ஒயிட் கேமரா வித் சென்டர் ஸ்டேஜ். ஸோ ஃபேஸ் டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நவுந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபேஸை வந்து அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும். இன்கேஸ் 4-5 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஜூம் இன் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அல்ட்ரா ஒயிட் கேமராவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல், ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சிப்செட் அப்படின்னு பார்க்கும்போது போன வாட்டி நம்மளுக்கு வந்து பயோனிக் சிப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மேக்புக்கில் இருக்கிற அதே M1 வேரியன்ட் சிப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ARM பேஸ் ப்ராசஸர்னால இந்த ஒரு ப்ராசஸர்னால பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகம். பட் இந்த பர்டிகுலர் ஐபேடில் வந்து கொடுத்துருக்காது ரொம்ப ஒரு கிரேட் விஷயம்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அதோட அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து லேட்டர் ஆஃப் த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ரேமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 GB கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் த M1. பிகாஸ் அதோட SoCலே வந்து இது இன்டெகிரேட்டடாக இருக்கும் ரேம்லாம் நம்மளுக்கு. அண்ட் 8 கோர் CPU அண்ட் GPU வந்து கொடுத்துருக்காங்க. நியூரல் இன்ஜின் இருக்குது. ஸோ மேக்புக்கில் இருக்கிற அதே M1 ப்ராசஸர் இதுலேயும் வந்து வச்சுருக்காங்க. ப்ரோ வேரியன்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதே M1 ப்ராசஸர் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஐபேட் ஏர் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 55,000க்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. 54,900 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நெக்ஸ்ட்டான ஐபேட் ப்ரோவோட 11 inch வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 75,000க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் அந்த ஐபேடோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 128 GB, இந்த ஐபேடோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 64 GB. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்டோரேஜ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஐபேட் வாங்குறதுக்கு பதிலாக அதே நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க. பிகாஸ் இதோட நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 256 GB மட்டும் தான். ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து கிளவராக வந்து பண்ணியிருக்காங்க. பிகாஸ் 128 GB இதில் வந்து கொடுக்கல. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா people should go higher variant when
ஸ்டோரேஜ் வந்து ஹையராக ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஹையர் வேரியண்ட் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பிகாஸ் இதோட 256GB வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 73,000 கிட்ட வருது. ஸோ 72 to 73,000 கிட்ட வருது. ஸோ இந்த 72 73 போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஐபேட் ப்ரோவோட 128GB 75,000க்கு தாராளமாக நீங்கள் வந்து வாங்குவீங்க. பிகாஸ் எக்ஸ்ட்ரா 2 to 3,000 தான் நம்மளுக்கு வந்து ஆகுது அப்படிங்கிற போது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க. பிகாஸ் இந்த 64GB மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். பட் சில பேர் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும். பிகாஸ் இதோட ஆப்பிள் பென்சில் 2 வந்து சப்போர்ட் பண்ணும், அதாவது ஜென்ரேஷன் 2. ஸோ அதை வச்சு நிறைய பேர் வந்து ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. இல்லை வந்து வீடியோ ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. பிகாஸ் எல்லா டைமும் நீங்கள் வந்து ஒரு எஸ்எஸ்டி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷனாக நீங்கள் வந்து எஸ்எஸ்டி வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்டி வச்சுக்கலாம் ட்ராவலிங் அப்போது. பிகாஸ் லார்ஜர் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆப்ஷன். அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து இதில் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் கிடையாது. 20,000 rupees எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும், இது போகிறதா இல்லை வந்து ஐபேட் ப்ரோ போகிறதா அப்படின்ட்டு. பேஸ் வேரியன்ட் 64GB வேரியன்ட் வாங்கணும்னா கண்டிப்பாக இது இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு 256GB தான் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கு ஐபேட் ப்ரோவே நீங்கள் வந்து போய்க்கலாம். பிகாஸ் 128GBயில் உங்களுக்கு வந்து கிடைக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஐபேட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ரோ ஃபீச்சர் கொண்ட ஒரு ஐபேட். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 120Hz டிஸ்பிளே, ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ அது வந்து இதில் இல்லை. ஸோ பிகாஸ் அது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் விளையாடுறதுனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுனா அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கல. பிகாஸ் அவங்க வந்து ப்ரோக்கும் நார்மல் வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக யாருமே வந்து இது கூட வந்து ஸ்மார்ட் கீபோர்டு வந்து வாங்க போகிறதில்ல. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30,000 வந்து காஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த 30,000க்கு நீங்கள் இன்னும் பெட்டர் வேரியண்ட்டுக்கே போயிடலாம். ஸோ கேமராஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ரோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு கேமரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அல்ட்ரா ஒயிட் கேமரா ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒயிட் கேமரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லைடார் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அது மூலமாக வந்து ஃபியூச்சரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இல்லை. கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது கம்மி ப்ரைஸில். பட் ஸ்டில் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சில பேருக்கு வந்து கேமரா ரொம்ப முக்கியமாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோஷன் டிஸ்பிளே முக்கியமாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த ப்ரோ ஃபீச்சர்ஸ் வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட யூசேஜ், அதாவது யாரெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி யூசேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஐபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அஃபோர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பிகாஸ் இதை நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு லேப்டாப் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. இல்லை வந்து இதை வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம். பட் இது எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஐபேட் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் வீடியோகிராஃபி, அதாவது வீடியோகிராஃபி இந்த சென்ஸ் வீடியோ பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து வாங்கலாம். லைக் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் அந்த மாதிரி நான் ட்ராவல் அப்போ பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஐபேட் வந்து வாங்கலாம். இல்லை அதை தவிர்த்துனா வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து நான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன், டக்குன்னு நான் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணணும், இல்லை வந்து சின்ன சின்ன வீடியோஸ் வந்து எடிட் பண்ணணும், அதாவது கட் அண்ட் பேஸ்ட் அந்த மாதிரி. இல்லை நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாகவே வீடியோ ரெடி பண்ணாலும் இதில் பண்ண முடியும். பட் கொஞ்சம் அதோட ஆப்வியஸ் டிஸ்அட்வான்டேஜோடு தான் வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆப்பிள் பென்சில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்தியாவில் வந்து அவ்வளோ வந்து பெரிய ப்ராக்டிஸ் ஆகலை இன்னும். லைக் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து லேப்டாப்ஸில் வந்து ஐபேட்ஸ் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு இந்தியா இன்னும் டெவலப் ஆகலை. பட் டெவலப் ஆகும்போது சில இடத்துல நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் நான் வந்து பார்ப்பேன் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள பென்சில்ஸ் வச்சு நோட் எடுக்கிறது இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்லை ட்ராயிங் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுக்கணும், கிளாஸில் கவனிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் அதுக்குன்னே இருக்குது. பர்டிகுலராக ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வரைஞ்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது, இல்லை வரைஞ்சி அதை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை வந்து அதை வந்து நோட்ஸ் எடுக்கிறது, அதை உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து ப்ரோ கிரியேட்டர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனிமேஷன் ஒர்க்ஸ், ட்ராயிங் பண்ணுறவங்க அவங்களுக்காக வந்து இந்த ஐபேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐபேட் வந்து வாங்கலாம். ஸோ நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஐபேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹியூஜ் பிரேக்காக தான் இருக்கும் மற்ற ஐபேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது லான்ச் பண்ணது. எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐபேட் வந்து பார்த்திங்கன்னா 30,000 இந்தியாவில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா A13 பயோனிக் சிப்போட இருக்கும் நம்மளுக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து அதை வாங்க மாட்டாங்க. பிகாஸ் ஆப்பிள் பென்சில் Gen 1 சப்போர்ட் பண்ணும், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதில் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
டிசைனாக வந்து ஓல்டு டிசைன். அதை தவிர்த்து நெக்ஸ்ட்டு போட்டிங்கன்னா ஐபேட் மினி. ஸோ ஐபேட் மினி மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, கம்ஃபர்டபுள் வைல் ட்ராவலிங், இல்லை வந்து ஓரளவுக்கு என் ஸ்க்ரீனோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் போதும் எனக்கு. கேம் விளையாடுறதுக்கு மெயினாக அந்த பப்ஜிலாம் விளையாடுறாங்க இல்லையா, பிஜிஎம்ஐ, ஸோ அதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுவும் வந்து ரொம்ப லோ கேட்டகரி தான். பட் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நார்மல் சைஸ் ஐபேட் வேணும் அப்படிங்கிறவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு 75,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதை விட்டால் நம்மளுக்கு வந்து 13 இன்ச் அது வந்து 1,00,000 ரூபா வரைக்கும் போகுது. கண்டிப்பாக அது வந்து ஹியூஜ் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அதாவது அதை கம்பேர் பண்ணுற வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பேர் இன்க்ளூடிங் மீ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஐபேட் அதாவது பேஸ் வேரியண்ட்டும் சரி, அதோட எக்ஸ்பென்சிவ் வேரியன்ட்ஸ் அதாவது ப்ரோ வேரியன்ட்ஸும் சரி, ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி வேணும். அதாவது இதோட ஃபீச்சரும் வேணும், இதோட ஃபீச்சரும் வேணும், எனக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கும் போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தோன்றது ஐபேட் ஏர் தான். ஸோ அதனால தான் ஐபேட் ஏர் சூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து ஐபேட் ஏருக்கான முக்கியமான ரீசன்ஸ். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஆல் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான ஐபேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆப்பிள் சைட்லேருந்து எதனால் இது மெயினாக வந்து லான்ச் பண்ணாங்க, அதுவும் இந்த ஒரு M1 சிப் செட் வச்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து ஐபேட் புஷ் பண்ணணும். ஐபேட் வாங்காதவங்களும் சரி ஐபேட் புஷ் பண்ணணும். பிகாஸ் ஐபேட் ப்ரோஸ் வாங்குறவங்க ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பேசிக் ஐபேட்ஸ் வாங்குறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பட் ஒரு மீடியம் பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் லான்ச் பண்ணவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நான் வந்து பார்த்தேன். அதுபடி பார்த்திங்கன்னா இந்த ஐபேட் வந்து நிறையா வந்து நல்ல ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு வந்து இந்த ஐபேடில் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், இந்த ரிவ்யூ அவ்வளோதான். நீங்கள் ஐபேட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எது போகிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருந்தால் கண்ணை மூடிட்டு ஐபேட் ஏர் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான் நீங்கள் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா அண்ட் டிஸ்பிளே. ஸோ இது தவிர்த்து மேஜர் ஃபீச்சர்ஸ் எதுவும் நீங்கள் வந்து லூஸ் பண்ண மாட்டீங்க. மற்றபடி அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது, லோ எண்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ஸோ தாராளமாக இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த ஐபேடை வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஐபேட் ஓஎஸும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போகுது. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஃபஸ்ட்டு ஐபேட்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஐபேடோட ஓஎஸில். பிகாஸ் அவ்வளோ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறையா வந்து இன்ட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து வேறு போகும்போது கண்டிப்பாக வந்து அப்கிரேட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வரும். சாலிடாக ஒரு ஐபேடை நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால், சாலிடாக வந்து நிறைய பேர் 10 வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவ்வளோ வருஷம் தாராளமாக அந்த ஐபேட் வரும். இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஐபேடும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆவரேஜாக கன்சிடர் பண்ணால் ஒரு 5-6 இயர்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு லாங் ரன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐபேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேஸ் வேரியன்ட் போகிறதோட. அண்ட் ப்ரோ வேரியன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப அதாவது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வாங்குவாங்க. ஸோ அவங்க யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஐபேட்ஸு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐபேட் ஏரை வந்து கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், யாராவது வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா. ஏதாவது உங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு கருத்து, இல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோவில் தான், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.